வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கோதுமை மாவு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கோதுமை மாவில் தான் செஞ்சதா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேக் ரொம்பவே சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கேக் வேக வைக்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட கேக் மோல்டு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மக்கிட்ட கேக் மோல்டு இல்லைன்னா இது மாதிரி அடியில் ஃப்ளாட்டான உள்ள ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ ஏதாவது ஒன்று போட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி இதை தூவி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெல்லத்தை கூட உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே அரை கப் ரவை சேர்த்துருக்கேன். நம்ம ரவை சேர்க்கும்போது கோதுமை மாவு கேக் வந்து வழுவழுப்பாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் ரவை சேர்க்குறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் அரை கப் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் குக்கிங் சோடா, இது கூடவே ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸுக்கு பதில் நம்மக்கிட்ட ஏலக்காய் இருந்தாலும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். சப்போஸ் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நம்ம ஏலக்காயை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம், அது நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். ரவை சேர்த்துருக்கோம், அந்த ரவை நல்லா ஊறி வரட்டும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இப்போது இதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தான் கரெக்டான பதம். இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து கேக் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுலில் சேர்த்துக்கலாம். நெய் தடவி ரெடி பண்ணி வச்ச பவுலில் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம சமமாக தட்டி விட்டுட்டு குக்கரில் வச்சு வேக வச்சாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கடாயில் வேக வச்சாலும் வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து தோசைக்கல்லில் வச்சு வேக வைக்க போகிறேன். 10 நிமிஷம் தோசைக்கல்லை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக்கு எடுத்து வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 30லேருந்து 45 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 45 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். இப்போ நம்ம இது வெந்துதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு நைஃபோ இல்லை குச்சை விட்டு பார்த்தோம்னா அதில் வந்து மாவு ஒட்டக்கூடாது. அப்போ தான் அது கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு நைஃப் வச்சு சுற்றி இது மாதிரி எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டு ஒரு பிளேட் வச்சு அதில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக நமக்கு கோதுமை மாவு கேக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கவே கேக் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கோதுமை மாவு கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.